ஒரு அனாதை இல்லத்திற்குள் நடக்கும் படத்தின் தொடக்க காட்சி. குழந்தைகளை உரிமையாளர்கள் உறுப்புகளை அறுவடை செய்ய பயன்படுத்துகிறார்கள். இது படத்தின் மற்ற பகுதிகளுக்கு மேடை அமைக்கிறது. கற்பனையான பிக் 4 தலைவர் ரோபன், துப்பாக்கி சுடும் ஜெங்கோ, மிதமான ஆல்பா. குழுவின் ஒரே பெண் மற்றும் இளம் பெலோர் அங்குள்ள குழந்தைகளை காப்பாற்றுகிறார்கள். அதே நேரத்தில் மிகவும் கொடூரமான, கிட்டத்தட்ட நகைச்சுவையான வழிகளில் கெட்டவர்களை நாசம் விளைவித்துக் கொன்றனர். பின்னர் குழுவில் பெட்ரஸ் என்ற தலைவரும் இருக்கிறார் என்பது தெளிவாகிறது. அவர் அவர்களின் முயற்சிகளை நிர்வகிக்கிறார் மற்றும் ஒரு தந்தையாக தனது குழந்தைகளுடன் உறவை பேணுகிறார். போலீஸ் பெண்மணியான அவரது மகள் தினா போலீஸ் அகாடமியை முடிப்பதால் தான் ஓய்வு பெற விரும்புவதாக படத்தின் தொடக்கத்தில் குழுவிடம் கூறுகிறார். இருப்பினும் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர் கொல்லப்பட்டார். மேலும் 4 கொலையாளிகளும் தொலைதூர தீவில் இறங்குகிறார்கள். தினா 3 வருடங்கள் கழித்து அங்கு சென்று தன் தந்தையை கொன்ற நபரை கண்டுபிடித்து பழிவாங்கும் முயற்சியில் அவர்களை கண்டுபிடித்தாள். சுரண்டோவும் அவனது கொலையாளிகள் குழுவும் அவர்களின் தேடுதலின் போது அவர்களை சந்திக்கிறார்கள். யாருக்கும் தெரியாத அவளுடைய தந்தையை பற்றி நிறைய வெளிப்படுத்துகிறார்கள். டிமோ டர்ஜென்டோ இயக்கிய ஒரு திரைப்படம். ஸ்லாப்ஸ்டிக் மற்றும் முரட்டுத்தனமான நகைச்சுவை மற்றும் மிருகத்தனமான மற்றும் சிக்கலான ஆக்ஷன் ஆகியவற்றுக்கு இடையே தொடர்ந்து மாறி மாறி வருகிறது. சில காட்சிகள் இரண்டையும் இணைத்து அபத்தமான பொழுதுபோக்கு முடிவுகளுக்கு. உண்மையை சொன்னால் படத்தின் 141 நிமிட நகைச்சுவை சிறிது காலத்திற்கு பிறகு பழையதாகிவிடும். குறிப்பாக எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒட்டுமொத்த கதைக்கும் இதுவே உண்மையாகும். இது 2 முக்கிய கூறுகளுக்கு பின்னணியை வழங்குவதற்கு பெரும்பாலும் உள்ளது என்பது இறுதியில் தெளிவாகிறது. இருப்பினும் இது படத்தின் தரத்தையோ அல்லது பொதுவான பொழுதுபோக்கையோ மறுக்கவில்லை. மேற்கூறிய குறைபாடுகளை மீறுவதற்கு பல அம்சங்கள் உள்ளன. முகம்மது இர்ஃபான் என்ற ஆக்ஷன் நடன இயக்குனருடன் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆக்ஷன் மிகவும் ஈர்க்கக்கூடிய காட்சிகளின் வரிசையை இயக்குகிறார். தற்காப்பு கலை காட்சிகள் தி ரெய்டு க்கு பிறகு இந்தோனேசிய சினிமாவில் இருந்து நாம் எதிர்பார்க்கும் அதே உயர்தர காட்சிகளாகும். இருப்பினும் இந்த தயாரிப்பின் உண்மையான தனித்துவமான அம்சம் துப்பாக்கிகளின் விரிவான பயன்பாடு ஆகும். பெரும்பாலும் ஒன்றுக்கொன்று அருகாமையில், அடிப்படையில் நாட்டிலிருந்து முந்தைய தயாரிப்புகளில் கத்திகளின் பாத்திரத்தை வகிக்கிறது. இதன் காரணமாக சண்டைகளின் இறுதி தருணங்கள் உண்மையிலேயே திகிலூட்டுவதாக இருக்கும். மேலும் குறிப்பாக தலைகளை வெடிக்கச் செய்வது எப்போதும் நினைவில் இருக்கும். கூடுதலாக ஒவ்வொரு கதாநாயகனும் தண்டனையின் நியாயமான பங்கை பெறுகிறார்கள் என்பதாலும் மிருகத்தனத்தை இனிமையாக குறைக்கும் நகைச்சுவை கூறுகளின் கலவையாலும் கதைக்கரு பெரிதும் பயனடைகிறது. தோபனாக அபிமான ஆரியசத்யாவும் தினாவாக புத்ரி மரினோவும் முக்கிய கதாபாத்திரங்கள் மற்றும் அவர்களின் சிறந்த, உண்மையில் பந்தை உடைக்கும் வேதியியலை காட்டுகிறார்கள். ஆல்பாவாக லுடேஷா, ஜெங்கோவாக ஏரி கிரிட்டின் மற்றும் பெலோராக கிறிஸ்டோ இம்மானுவேல் ஆகியோர் நல்ல மனிதர்களின் குழுவை உருவாக்குகிறார்கள். நடிப்பும் பெரிதும் உதவுகிறது. வில்லன்களை பொறுத்தவரை மார்டினோ லியோ நடித்த சுரண்டோ மகிழ்ச்சியுடன் மூர்க்கத்தனமாக உள்ளது. மைக்கேல் தஹாலியா நடித்த அலோ திரைப்படத்தின் மிகச்சிறந்த கதாபாத்திரம் மற்றும் பாலுணர்வின் முதன்மை பிரதிநிதியாக பணியாற்றுகிறார். முழு துப்பாக்கிகள் கொண்ட பெண்கள் கருத்தும் அலோவுக்கு பெரிதும் பயனளிக்கிறது. 3வது ஒளிப்பதிவு. டிபி படாரா கோம்பர் கிராமப்புற சூழலின் அழகை குறிப்பாக தனது பனோரமி காட்சிகள் மூலம் திறமையாக படம் பிடித்துள்ளார். அதே நேரத்தில் முடிந்தவரை நெருக்கமாக ஆக்ஷனை படம் பிடித்துள்ளார். டிண்டா அமண்டாவின் எடிட்டிங் ஆக்ஷன் காட்சிகளின் போது வேகமாகவும் மெதுவாகவும் மாறக்கூடிய ஒரு டெம்போவை ஏற்படுத்துகிறது மற்றும் இறுதிக்கட்டத்தில் பல்வேறு சண்டைகளின் தொகுப்பின் போது அதன் உச்சத்தை அடைகிறது. கடைசியாக, ஆனால் குறைந்தது அல்ல, படத்தின் ஒரு சிறந்த அம்சம் என்னவென்றால் டிமோ டர்ஜென்டோ தன்னையோ அவரது கதாபாத்திரங்களையோ அல்லது படத்தையோ பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவர் கிட்டத்தட்ட பிரத்யேகமாக மகிழ்விக்க முயற்சிக்கிறார். இது இங்குள்ள நகைச்சுவையால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு புத்துணர்ச்சியூட்டும் பிஸி அல்லாத அணுகுமுறையாகும். இது தலைப்புக்கு மிகவும் உதவுகிறது, ஏனெனில் அது தேவையற்ற சமூக கருத்துக்களை செய்ய அவரை கட்டாயப்படுத்தாது. இதன் விளைவாக தி பிக் 4 மிகவும் பொழுதுபோக்கு திரைப்படமாகவும் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆண்டின் சிறந்த அதிரடி திரைப்படங்களில் ஒன்றாகவும் வெளிவருகிறது.